எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்து என் பெருமனே. இன்றைக்கி நம்ம திருவாரூரில் இருக்கிற தியாகராஜர் கோயிலுக்கு அருகிலேயே இருக்கிற துவாய்நாதர் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. இங்குள்ள தாயோட பேர் பஞ்சின் மெய்யடியாள். தலைவிரிச்சம் பலாமரம், தீர்த்தம் ஆகாச தீர்த்தம், பூஜை காமிய ஆகமம். ஊரோட புராண பெயர் திரு ஆரூர் பறவையுள் மண்டாளி. ஆரூர் பறவையுள் மண்டாளி என இரு பெயர்கள் இருக்குதுங்க. இப்போ இந்த ஊர் திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி துவாய்நாதர் கோயில்னு சொல்கிறாங்க. இக்கோயில் சமயக்குறவர் சுந்தரராட பாடல் பெற்றிருக்குதுங்க. துவாய தொண்டு செய்வார் படுதுங்கன் காவாயா கண்டு கொண்டார் ஐவர் காக்கிலும் நாவாயால் உன்னையே நல்லன சொல்லுவோர்க்கு ஆவா என் பார்வை என் மண்டாளி அம்மனே என சுந்தரர் பாடுறாரு. இத்தலத்தோட பெருமை என்னன்னா, ஒரு முறை சுந்தரமூர்த்தி நாயனார் தனது இரண்டாவது துணைவியான சங்கிலி நாச்சியாரிடம் நான் எப்போது உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று உறுதி மொழி கொடுத்தார். திடீரென அவரும் முதல் மனைவியான பறவை நாச்சியாரின் நினைவு வந்தவுடன் திருவாரூர் புறப்படுகிறார். பறவை நாச்சியாருக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியை மீறியதால் சுந்தரின் பார்வை பறிபோனது. மனம் கலங்கிய சுந்தரர் பார்வை வேண்டி ஒவ்வொரு சிவதலங்களாக சென்று மீண்டும் பார்வையை தந்துவிடும்படி வேண்டினார். காஞ்சிபுரம் வந்தபோது காமாட்சியின் கருணையால் ஏகாம்பரேஸ்வரர் சுந்தரருக்கு இடதுகண் பார்வை மட்டும் தந்தருளினார். மீண்டும் அவர் பல சிவதலங்களை தரிசித்து திருவாரூர் வந்து மற்றொரு கண் பார்வையையும் தந்தருளும்படி வேண்டினார். இவரது வேண்டுதலை ஏற்ற இறைவன் இத்தலத்தில் அக்னி மூலையில் உள்ள குளத்தில் நீராடி தன்னை வணங்கினால் வலது கண் பார்வை கிடைக்கும் என்றருளினார். சுந்தரரும் அதன்படியே செய்து வலது கண் பார்வையை பெற்றார். இங்குள்ள அனைத்து விக்கிரகங்களும் விஸ்வகர்மாவால் செய்யப்பட்டது என்பர். கோயில் அக்னி மூலையில் குளம் அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகும். சனி பகவான் தெற்கு பார்த்து மூர்த்தியாக தனி சந்நிதியில் அருள்பாலிக்கிறார். சுந்தரர் இங்கு கண் கிடைத்ததன் அடையாளமாக இத்தலத்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும்போது அவரது திருமேனியில் கண் தடம் தெரிவதை காணலாம். ஒரு காலத்தில் இக்கோயில் கடலில் மண்கோயிலாக இருந்துள்ளது என தர வரலாறு கூறுகிறது. இத்தலத்தோட வரலாறு என்னன்னா, பிரளய காலத்தில் கடல் பொங்கி எழுந்தபோது உலகை காப்பாற்ற தேவர்களும் முனிவர்களும் சிவனிடம் முறையிட்டனர். சிவபெருமான் துர்வாச முனிவரிடம் இத்தலத்தில் அக்னி மூலையில் குளம் அமைத்து சிவனை வழிபட்டால் கடல் அமைதியையும் உயிர்கள் காப்பாற்றப்படும் என்றார். அதன்படி துர்வாசர் தலைமையில் முனிவர்கள் இங்கு ஒன்று கூடி குளம் அமைத்து இறைவனை பூஜை செய்தனர். முனிவர்களின் பூஜையை ஏற்ற சிவன் பொங்கி வந்த கடலை அக்னி மூலையிலுள் அமைத்த குளத்தில் மூலம் ஈர்த்து கொண்டார். துர்வாச முனிவர் பூஜித்த காரணத்தினால் இத்தல இறைவனுக்கு துர்வாச நாயனார் என்ற பெயரும் உண்டு.